ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுதலின் ஜெபம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஜெபம் என்பது மனு குலத்திற்கு தேவன் கொடுத்த சாக்கியமான ஒன்று. மனிதர்களாகிய நமக்கு தேவன் இவ்வளவு பெரிய சாக்கியத்தை தந்திருக்கிறார். ஜெபத்திலே 2 பேர் முக்கியமான இடத்தை பெறுகிறார்கள். ஒன்று தேவன், இன்னொன்று மனிதன். ஜெபம் என்கிற ஒரு பிரிவிலேஜை தேவனே மனிதனுக்கு தந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்படி, அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படி, அவரிடத்தில் கேட்கும்படி, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி இந்த நிச்சயமான ஒன்றை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஜெபத்தை நாம் புதிய பரிமாணத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பாருங்க, ஒரு நேரம் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எரிகோ என்ற ஒரு பட்டணத்துக்கு வர்றாங்க. அந்த பட்டணத்துக்கு வந்துட்டு திரும்ப புறப்பட்டு போகும்போது ஒரே ஒரு மனிதன், திமேயின் மகனாகிய பர்திமேயு, அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது, ஆனால் காது நல்லா கேட்குது. அவன் வழிகறியை உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பாருங்க, அனைவராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதன், வாழ்க்கையில் எந்த ஒரு நிச்சயம் கிடையாது. இவனுக்குள்ளாக ஒரு நிச்சயம், இயேசுவிடத்திலிருந்து நாம் நம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், நமக்கு வேண்டிய சுகத்தை இயேசுவிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிச்சயம் இவனுக்குள்ளாக இருந்திருக்கிறது. கேள்விப்பட்டிருக்கான் இயேசு பத்தி. இயேசு குணமாக்குகிறவர், இயேசு விடுதலையாக்குகிறவர், இயேசு ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர் என்று அவன் கேள்விப்பட்டிருப்பான். கேள்விப்பட்டதுனாலதான் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்திருக்கு. பாருங்க, இயேசு அந்த வழியில போறாருன்னு கேள்விப்பட்டு சத்தம் போறான். பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடுறான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு சுகத்தை தாங்க அப்படின்னு அவன் சத்தம் போறான். உடனே இந்த கூட போன மக்கள் என்ன பண்றாங்க, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டுறாங்க. டிஸ்கிரிமினேஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இயேசுவை அப்படி பார்க்க முடியாது. இயேசு யாரையும் நசுக்கிறவர் கிடையாது. அவரை நோக்கி கூப்பிடுகிற இடத்திலே அவர் மறு உத்தரவு தருகிறவராக இருக்கிறார். உடனே பாருங்க, அவனை எவ்வளவு தூரத்துக்கு நசுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவன் இன்னும் அதிகமா சத்தம் போறான். ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ரொம்ப அதிகமா கூப்பிடுறான். கூப்பிடுற சத்தம் பாருங்க, இயேசுடைய காதிலேயே போய் விழுந்துருச்சு. உடனே இயேசு நின்ட்டார். அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்றார். உடனே சீஷர்கள் இயேசு உன்னை அழைக்கிறார் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த ஒரு மேல் வஸ்திரத்தை போட்டிருப்பாங்க, ஒரு அடையாளமா மேல் வஸ்திரத்தை போட்டிருப்பாங்க. அந்த மேல் வஸ்திரத்தை அவன் பாருங்க தூக்கி எறிஞ்சிட்டான். இதெல்லாம் ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா, அவனுக்குள்ளாக உள்ள விசுவாசம் ஒவ்வொரு படியாக அவனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி அவனை வழிநடத்துகிறது, நிச்சயத்தை தருகிறது. நாம் கேட்கிற காரியங்களை, நாம் விரும்புகிற காரியங்களை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற நிச்சயம் அவனுக்குள்ளாக வந்து விட்டது. அவன் மேல் வஸ்திரத்தை எரிஞ்சு விட்டான். அவனுக்கு சுகம் வேணும் அப்படின்றது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இயேசு பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, என்னங்க இது, இயேசுக்கு தெரியாதா? இவனுக்கு சுகம் வேணும், சுகத்துக்காக தான் அவளை கூப்பிடுறான், இவ்வளவு வேண்டுதல் செய்யறான். அவன்கிட்ட போய் இயேசு இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னா இதுல ஒரு விஷயம் இருக்கிறது. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே நமக்குள்ளாக உள்ள நிச்சயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். வேவரிங் கிடையாது, டவுட் கிடையாது, அலசடி போறது கிடையாது, கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணம் அவனுக்கு கிடையாது. விசுவாசத்தோடு இவன் வந்திருக்கிறான். அவன் இயேசு இருக்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். என் கண்ணு 2 திறக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். அவன் பார்வை அடைகிறான். இந்த காரியத்தை நாம் அப்படியே வைத்துக் கொள்வோம். கடவுள் சிருஷ்டிகர், மனிதர்களாகிய நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவரிடத்திலிருந்து நாம் கேட்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவரிடத்திலிருந்தே நாம் பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவே அதை விரும்புகிறார். ஜெப வாழ்க்கையிலே நாம் அவரிடத்திலிருந்து அனைத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தும்படி ஒரு வாழ்க்கை முறையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு சொன்னார் பாருங்க, மத்தேயு 7வது அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையும் இயேசு சொன்னார் பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இந்த ஜெப ஜீவியத்திலே அப்பா பிள்ளை என்கிற உறவு மிகுந்த ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. ஒரு கதையில பார்த்தோம், ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, மூத்தவன் இளையவன் சொல்லிட்டு. இளைய மகன் வாலிப நாட்கள்ல அப்பாட்ட இருந்து தனக்கு வேண்டிய பங்கை வாங்கிட்டு தூரமா போயிட்டான். தூரம் போய் துன்மார்க்கமா செலவழிக்கிறான், வறுமை அடைகிறான், அங்க உணர்த்தப்படுறான். அப்பா வீட்டை யோசிக்கிறான், அப்பாட்ட இவ்வளவு நல்லா இருந்தோம் அப்படின்ட்டு. உடனே எழுந்து புறப்பட்டு அப்பாட்ட போவேன், அப்பாட்ட போய் மன்னிப்புலாம் கேட்பேன் அப்படின்னு நினைச்சு மனம் திரும்பி எழுந்து வர்றான். அப்பா அவனை தூரத்திலேயே பார்த்துட்டாரு. தூரத்திலேயே பார்த்த உடனே ஓடி போய் இவன் சொல்றான் பாருங்க, சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பா, நான் பரத்துக்கு விரோதமும் மூக்கமாக பாவம் பண்ணிட்டேன், இப்படி பிள்ளை என்று சொல்லப்படுறது கூட நான் தகுதி கிடையாது, இப்படி வேலைக்காரங்களை ஒருத்தனை என்னை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்ல தொடங்குறான். அப்பா அதை காதலே வாங்கல. அவனை அப்படியே கட்டி பிடித்து அவனை முத்தமிட்டு அவனை நல்லா குளிக்கலாம் வச்சு, நல்லா புது ட்ரெஸ் போட்டு விட்டு, கைக்கு மோதிரத்தெல்லாம் போட்டு விட்டு, கால்களுக்கு பாதரட்சையெல்லாம் போட்டு விட்டு, நல்ல கொள்ளுத்தை கண்டு அடிச்சு, நல்ல ஒரு மியூசிக் பார்ட்டிலாம் வச்சு
பெரிய விருந்து கொண்டாடுறாரு. இதுதான் அப்பா. மூத்த பையன் இருக்கான், அவன் பாருங்க அப்போதான் வயல்லேருந்து வரான். வந்தவுடனே வீட்டில் இன்னைக்கு பெரிய மியூசிக் பார்ட்டியில் நடக்குது, பெரிய விருந்தம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வாசலில் நின்றுட்டு வேலைக்காரன்கிட்ட விசாரிக்கிறான். வேலைக்காரன் விசாரிச்சோன்னே வேலைக்காரன் ஒரு ஆள் சொல்கிறான், உங்களுடைய இளைய சகோதரன் வந்துட்டாரு, அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அதனால பெரிய ஃபீஸ்ட் வீட்டில் நடக்குதுன்ட்டு. உடனே வெளியே நின்ட்டான். அப்பா இப்போ வெளியில் வராரு மூத்த பையனுக்காக. ஏன்ப்பா வெளியில் நிற்கிற, உள்ள வந்தார். உடனே அப்பாட்ட சொல்கிறான், இத்தனை நாளாக நான் வந்து உமக்கு உண்மையாக நான் வந்து நடந்திருக்கேன், நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாக கூட நீ எனக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்காரன் பாருங்க. அப்புறம் சொல்றான், தம்பியை பத்தி சொல்றான், ஆஸ்தி அடித்து போட்ட உம்முடைய குமாரன் வந்த உடனே அவனுக்கு பெரிய விருந்து பண்றீங்களே, இது என்ன நியாயம்? ஆனா அப்பா சொல்றாரு, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மகனே, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. பெரிய ஒரு ஜபத்திற்கான ஒரு ஆதாரம் இதுதான். அப்பாவோட உள்ள ஐக்கியம், அப்பாவோட உள்ள உறவு இந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்பா மூத்த பையனுக்கு. மகனே, நீ எப்போதும் என்னோட கூட இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது அப்படின்ற. அவன் தம்பி வந்து இப்படி காணாமல் போனா கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு காரியம் இருக்கு. அப்பா சொல்றாரு பாருங்க, மகனே, நீ எப்போதும் என்னோட கூட இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இப்ப நீ கேட்கணும்ன்ற. மூத்த பையன் வந்து அப்பா கூட தான் இருக்கான், ஆனா ஒன்னும் கேட்கவே இல்லை. இவன் வேலைக்காரங்களுக்கெல்லாம் வேலைக்காரமா நடந்துக்கான். அப்பாட்ட அன்போடு கேட்கலாம். இந்த உரிமையோடு இந்த நிச்சயத்தோடு ஜபத்தில் வரும்போது பரலோகம் பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறது. இயேசுவே சொல்றாரு, நீங்க உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? எந்த அப்பாவாவது உள்ள வந்து அப்பா எனக்கு வந்து அப்பா வேணும்னு கேட்டா எந்த அப்பாவது கல்லை கொடுப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். ஒரு அப்பாவும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு அப்பம் கேட்டா கேட்கறதான் கொடுப்பாங்களே தவிர கல்லை கொடுக்க மாட்டாங்க. அப்பா பிள்ளை என்பது ஒரு உறவு, ஒரு அன்பின் உறவு, வாக்கியமானது. அப்பா வந்து தான் பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? லூக்கால பாக்குற முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசு வந்து இங்க நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற, ஒரு என்கரேஜ் பண்ற, கேட்க சொல்றாரு. பெற்றுக்கொள்வாய், உனக்கு சந்தோஷம் உண்டாகும், சந்தோஷம் நிறைவாகும். அவை ஜெபத்தில் நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு இன்னொரு இடத்துல சொன்னார் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23-24 வசனங்களில் இருக்கிறது. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அவருடைய நாமத்தில நம்ம கேட்கணும். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில அவரிடத்தில் நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும் போது அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்ளுதலின் நிச்சயத்தை இந்த ஜெப வாழ்க்கை நமக்கு தருகிறது. என் நாமத்தினால கேளுங்க. அப்படி கேட்கும் போது உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி, நிறைவான பலன் உங்களுக்கு உண்டாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்ற. ஒவ்வொரு மனிதர்களும் விடுதலையோடு இருக்க வேண்டும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். ஜெபத்திலே தேவன் ஒன்றை முக்கியத்துவப்படுத்துகிறார். கேட்கும்படி நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்ட விலை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய விருப்பத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஜெபத்தில் நமக்கு பெரிய தைரியம் வருது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாக்கியத்தை தேவனை கொடுத்திருக்கிறார். தேவனிடத்திலே கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய நாமத்தை மெய்ப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனும். பரலோக பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல தகப்பனையும் மெய் துதிக்கிறோம். ஏறப்பட்டபடிய சாக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்காய் நன்றி தெரிவிக்கிறோம். இடத்திலே உங்களுடைய நாமத்தினாலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சாக்கியத்தை பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கையிலே அநேக ஜெப கனிகளை தந்து உடைய பரிசுத்த நாமத்தை மெய்ப்படுத்த நீர் கிருபை செய்வதை நாம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக.